ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். விலங்குகளுடையும் பாவங்கள் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். நோய்கள் தீரும் வாதைகள் தீரும் ஆராதனையாலே, ஆணவமழியும் தீவினை ஒழியும் ஆராதனையாலே. சிறைப்பட்ட அப்போஸ்தலர் ஆராதித்ததால், திருவருளாலே விலங்குகள் தகர விடுதலையானாரே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறைச்சொற்றுடர்கள் 31 முதல் 37 வரையிலானவைகள். இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து
கலிலியா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கு பேசுகின்றவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்வை கெடுக்கின்றவர்களாக அல்ல, வாழ்வை கொடுக்கின்றவர்களாக, கொடுப்பவர்களாக கொஞ்சமேனும் முயற்சி எடுப்போம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 20 விழுக்காடு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக மருத்துவம் கூறுகிறது. அதனால்தான் சமுதாயத்திலே பல மத ஆசாமிகள் தோன்றி மக்களை ஏமாற்றக்கூடிய பணியினையும் செய்து வருகிறார்கள். சாதாரணமாகவே நாம் நம்முடைய குணமளிக்கும் சக்தியினால் சுகத்தினை கொடுக்க முடியும். ஆனால் நாம் அதனை உணர்வதில்லை. இதுவே நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறது. இத்தகைய ஒரு சிந்தனையைத்தான் இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஒரு தனி மனிதனால் மற்றவர்களுக்கு சுகத்தினை கொடுக்க முடியும் என்ற கருத்தினை தன் வாழ்வின் வழியாக சுட்டி காட்டுகிறார். உமிழ்நீர் அதிக வலிமை வாய்ந்த ஒன்று. அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. கிராமப்புறங்களில் நாம் ஏதாவது காயமடைந்தோம் என்றால் நமக்கு அறிவுரையாக கொடுக்கப்படக்கூடிய மருந்து உமிழ்நீர். இயேசு இறைமகன், தந்தை, கடவுளின் வார்த்தையை பறைசாற்ற வந்தவர். அதனால்தான் அவரின் உமிழ்நீர் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. தம்மை தேடி வந்த நோயாளர்களை குணமாக்க இயேசு பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார். சிலரை தொலைவிலிருந்தே குணமாக்கினார், சிலரை தொட்டு குணமாக்கினார், சிலரை தொடாமல் ஒரு நம்பிக்கை உம்மை குணமாக்கிட்டு என்று சொல்லி குணமாக்கினார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிற காது கேளாத திக்கி பேசும் மனிதரை இயேசு குணப்படுத்திய முறை நம் கவனத்தை கொஞ்சம் கவர்கிறது. இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டு பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். இதுவும் இறை நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு நாட்டு வைத்தியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த மனிதரை குணமாக்கி இயேசு கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்கிறார். ஒரு மருத்துவம் என்பது நோயை மட்டும் குணப்படுத்துதல்ல, அந்த மனுஷனை அன்பு செய்வதுதான் மருத்துவமாக நான் பார்க்கிறேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுவது அவரது இறைவேண்டலின் ஒரு பகுதியாக தெரிகிறது. குணப்படுத்துதலிலே நாம் குணப்படுத்துவதில்லை, இறைவன் தான் குணப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார் கடவுள். இவை வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுவது அவர் இறைவேண்டலில் உள்ள நம்பிக்கை, அது ஒரு பகுதியாக தெரிகிறது. பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய மடலிலே வேண்டுதல் பற்றி இவ்வாறு சொல்கிறார்: எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். இதுதான் சொல்றார். எனவே இயேசுவும் தூய ஆவியாரின் துணையோடு பெருமூச்சு விட்டு இறை தந்தையிடம் அன்றாடி இந்த மனிதருக்கு நலம் பெற்று தருகிறார். நாமும் இறைவேண்டல் செய்யும் போதெல்லாம் முடிந்தவரை இறை நம்பிக்கையோடு வானந்தி அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அதாவது இறை தந்தையை நோக்கி நம் உள்ளத்தை எழுப்பி தூய ஆவியாரின் துணையோடு நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது காரியங்கள் நடந்தேறும். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். உமது திருமகனின் மாதிரியை பின்பற்றி நாங்களும் நம்பிக்கையுடனும் மனித நேயத்துடனும் தூய ஆவியாரின் துணையுடனும் உம்மை நோக்கி மன்றாடும் அருளை எங்களுக்கு தந்து நாங்கள் அனைவரும் நலமோடு வாழ்வதற்கான சூழலையை எங்கள் மத்தியிலே ஏற்படுத்தியருளும். ஆமென்.
கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது. என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது. முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே.
கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.